ஹலோ மக்களே, சிங்கம் புலி பார்த்து கதை பார்த்தீங்களா? அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்கள் என்றைக்குமே உங்களோட எதிரி யாருன்றதை அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். என்னதான் உங்களுக்கு அதோட இயல்பு என்றைக்கும் மாறாதுன்றதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் உங்களோட எப்போவுமே ரொம்ப விழிப்பாக இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் விழிப்பாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்றைக்குமே தோல்வி அமைஞ்சிடும். அதனால் ரொம்ப விழிப்பாக இருக்கணும். எந்த விஷயம் செஞ்சாலும் 100% விழிப்போடு இருக்கணும். அதாவது ஒரு இது சொல்லுவாங்க, தூங்கி கொண்டு இருந்தாலும் காலை ஆட்டிக்கொண்டு இரு அப்படின்வாங்க. அந்த மாதிரி நீங்கள் அவ்வளோ விழிப்பாக இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். ஓகேங்களா? அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வேறு ஒரு கதை கேட்கலாமா? ஒரு ஒரு பையன் இருந்தானா. அந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமாக எப்போவுமே நமக்கு எப்பவுமே தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்குமேன்னு ரொம்ப கவலையோடு இருந்தானா. ஆனால் அவனுக்கு அந்த கவலை அவனை ரொம்ப உருக்கிச்சான். அவன் அதனால் எப்போவுமே ஒரு எந்த சூழ்நிலையும் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பானான். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம், நீ எதுக்காக அழக்கூடாது, தைரியமாக இருக்கணும். வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏற்றம் இறக்கம் வரும். அந்த நேரத்தில் நினைக்கணும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அவங்க அம்மா அவனுக்கு எழுதி ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தாங்களாம். இதை எப்போவுமே மனசில் வச்சுக்கணும் அப்படின்ட்டு. அதனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவன் என்ன பண்ணுவானா, அந்த இதை எடுத்து வாசிப்பானான். ஸோ அவனோட அப்புறம் இது கடந்து போகும்னு நினச்சிட்டு இருக்கும்போது திருப்பி இன்னொரு ஒரு 3-4 வருஷம் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டே இருந்தானா. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 3-4 வருஷம் கழித்து அவன் அந்த எக்ஸாமை திருப்பி எழுதினானா. பார்த்தா அவன் மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் எடுக்கிற அளவுக்கு உயர்ந்துட்டானான். அதுக்கப்புறம் எல்லாம் அவனை இது வரைக்கும் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தவங்க, அவனை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, டேய் இவன் நம்மளோட ஃப்ரெண்டு அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து கூட வாழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவனுக்கு நான் தான் மிட்டாய் வாங்கி கொடுத்தேன், நான் தான் இவனுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தேன், நான் தான் இவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன்னு ஆளுக்கு இப்போ அவனோட வெற்றியில் பங்கு பெற ஆசைப்பட்டாங்களாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், நீ என்றைக்குமே இது ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் எப்படிப்பட்ட மனுஷங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்போவுமே ஒரு விழிப்போடு இருந்தீங்கன்னா தான் உங்களால் வெற்றி அடைய முடியும். வெற்றி அடைந்தால் மட்டும் இல்லை, அந்த வெற்றியை தக்க வைக்கிறதுக்குமே நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? ஓகே, தேங்க்யூ.